இன்னைக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போறோம்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கான அப்ளிகேஷன். ஒரு சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த சைட்ல என்னென்ன டேட்ல அவங்க கிட்ட பேமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் எத்தனை ஃபைனல் பேமெண்ட் வாங்கியிருக்காங்கன்றத என்ட்ரி போடுவீங்க. அதே நேரத்தில் அந்த சைட்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல் எக்ஸ்பென்ஸா இருக்கலாம், லேபர் அனுப்பியிருப்பீங்க, இல்ல நீங்க சப்கான்ட்ராக்ட் லேபருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்க பாப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த விஷயங்களையும் இதுல மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ். அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு எந்த பையர்கிட்ட இருந்து என்னென்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ரேட்டுன்றதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேர்ல பர்ச்சேஸ்ல ஆட் ஆயிரும். நான் இப்போ 2 ப்ராடக்ட் போடுறேன். இந்த 2 ப்ராடக்டோட வேல்யூ கீழே 2450 ரூபாய். இந்த பில் இந்த சப்ளையருக்கு ஏற்கனவே ஓல்டு பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஓல்டு பேலன்ஸ் இந்த இதுல காட்டிடும். இந்த பில்லுக்கு வந்துட்டு 2450 ரூபாய், நான் ஒரு 2000 ரூபாய் மட்டும் நான் பே பண்றேன்னா பேலன்ஸ் 450 ரூபாய். ஸோ இதையும் நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ப்ராஜெக்ட் மறுபடியும் ஓப்பன் பண்றேன். இப்போ அந்த சைட்ல அந்த பர்ச்சேஸ் மாடல் ஓபன் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டி பேர்ல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பாத்துக்கலாம். அதே நேரத்துல இந்த லெட்ஜர் புக்கை நான் கிளிக் பண்ணும்போது அன்பெய்டு பில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எந்தெந்த பில்லுக்கு என்னென்ன பேமெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் வச்சிருக்கோமோ அந்த அன்பெய்டு பில்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு காட்டும். இதுல மறுபடியும் பர்ச்சேஸ் டச் பண்றேன். இதுல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லெட்ஜர் புக்கை நான் டச் பண்ணும்போது என்னென்ன டேட்ல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த டேட்ல எவ்வளவு பேமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டுக்கு, இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் ஃபுல்லா இதுல வந்துடும் அவுட்ஸ்டாண்டிங்கோட. ஓகே, அடுத்தது என்னன்னா, இப்போ அந்த ப்ராஜெக்ட் உள்ள போகும்போது மெட்டீரியல் ரெக்வெஸ்ட். நீங்க ஒரு சைட் இன்ஜினியரை நீங்க அலோகேட் பண்ணி அந்த சைட்டை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு இந்த சைட்டுக்கு 20 மூடை சிமெண்ட் வேணும், 2 லோடு எனக்கு மண் வேணும். ஸோ அவங்க வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் வேணுமோ அந்த மெட்டீரியல் ரெக்வெஸ்ட் போட்டு சப்மிட் ரெக்வெஸ்ட் கொடுத்த உடனே உங்களுடைய, அதாவது அட்மின்க்கு வந்துட்டு என்னென்ன பெண்டிங்ல இருக்குன்றது வந்துடும். அந்த ரெக்வெஸ்ட்டை டச் பண்ணும்போது இந்த சைட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றதையும் பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் சைட்டுக்கு நீங்க அனுப்பிக்கலாம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா, இதே மாதிரி இந்த சைட் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது, ஓகே, இப்போ இந்த சைட்டுக்குள்ள அன்பெய்டு பில்ஸ், இந்த சைட்டுக்கு மட்டும் என்னென்ன அன்பெய்டு பில்ஸ் இருக்குன்றத பாத்துக்கலாம். அதுக்கு நீங்க பேமெண்ட் போட்டுக்கலாம். டாஸ்க் அலோகேஷன். நீங்க அந்த சைட் இன்ஜினியருக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்றீங்கன்னா அந்த வேலையை இந்த அலோகேஷன் ஃபார்ம்ல போட்டு ஃபில் பண்ணி சேவ் பண்ண உடனே அவங்களுக்கு பெண்டிங் ப்ராசஸ்ல காட்டும். அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்க அந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு போட்டுக்கலாம். ஸோ இது டாஸ்க் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி அந்த சைட்டுக்குரிய டாக்குமெண்ட்ஸ், அது அவங்களுடைய அந்த அக்ரிமெண்டா இருக்கலாம், டிராயிங்கா இருக்கலாம், ப்ளூ பிரிண்டா இருக்கலாம், என்ன டேட்டா வேணாலும் நீங்க இதுல அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க ரீரைட் பண்ணிக்கலாம். இந்த சைட்டுக்கான லெட்ஜர் பார்க்கணும்னா இதை டச் பண்ண உடனே இந்த சைட்ல என்னென்ன டேட்ல எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த லெட்ஜர் ஃபுல்லா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல உங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த டேட்டாவை ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து நீங்க கையில கொடுத்துடலாம். A4 ஷீட்ல இப்படி நீட்டா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வந்துடும். A4 ஷீட்ல மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு எல்லா விஷயமே இதுல வந்துடும். இதுல அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கேலண்டர் டேஷ்போர்ட் நீங்க ஓபன் பண்ணும்போது என்னென்ன டேட்ல எவ்வளவு இன்கம் ஆயிருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்றத ஒரே ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். இது அக்டோபர் மந்த்துக்கான டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பென்ஸ், பேலன்ஸ். இப்போ இதுல நான் ஒரு டேட்டை டச் பண்றேன்னா அந்த டேட் ஒருவேளை வளர்ப்பிற வாஸ்து நாள்னா அது உங்களுக்கு காட்டிடும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன டேட்ல பண்ணா நல்லா இருக்கும்ன்றதையும் அதுலயே காட்டிடும். இதை நீங்க கேலண்டராகவும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய பர்சனல் டைரியாவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த டேட்டை டச் பண்றேன், வளர்ப்பிறை முகூர்த்த நாள், எவ்வளோ டோட்டல் இன்கம் ஆயிருக்கு, எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, எல்லாமே இதுலயே வந்துடும். ஸோ இது கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர். அதாவது வந்துட்டு நீங்க என்ன கான்செப்ட் சொல்றீங்களோ அந்த கான்செப்டை ப்ராஜெக்டா எழுதி தரேன்.